friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ரெசிபி இல்லைங்க, ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் முட்டை தோசை, அதுக்கு பொருத்தமா நல்ல கமகமன்னு வாசனையும் சுவையும் நிறைந்த குர்மா, நல்ல ஒரு தோசைக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு குர்மா ரெசிபியும் பார்க்க போகிறோங்க. ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது. நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் முட்டை தோசை எப்படி இருக்குன்னா, நல்லா பெப்பர் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்ல கமகமன்னு வாசனையோட கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கு சட்னி சாம்பாரை விட குர்மா தாங்க பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ நல்ல அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் குர்மா ரெசிபியும் பார்க்கலாம். இந்த குர்மா நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எதோட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி, ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குர்மா செஞ்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானோன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஸ்பூனுக்கு ஃபெனல் சீட்ஸ் சோம்பு சேர்த்து விட்டு, கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ இங்கே வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இங்கே 7-8 உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுறேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். பட் முந்திரி பருப்பு சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் க்ரீமியாக ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காவாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் பீஸாக பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு 2 பீஸ் தேங்காவை சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. ஸோ டக்குன்னு தக்காளி வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிடும். உப்பு சேர்த்து விட்டு கிளறி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 1-2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாம். இங்கே நல்ல ஒரு ஃபுல் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து விட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வதக்கி விட்டுருங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். நல்லா வதக்கி விட்டு ஆற விட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வதக்கும் போதே ஒரு 5-6 பல் பூண்டும் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து விட்டு அரைச்சிக்கலாம். நான் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக மசாலாவை அரைச்சாச்சுங்க. மசாலா நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குருமா தாளித்து விட்டுடலாம். குக்கரில் தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சுங்க. இதில் கொஞ்சமாக சோம்பு தாளிக்கிறதுக்கு, கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் சின்ன பீசஸாக கட் பண்ணின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். அது எம்டி சால்னாவை, எம்டி குருமாவை அப்படியே நம்ம செஞ்சிடலாம். பட் உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்கு வேண்டி நான் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் விருப்பம், நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்து விட்டுறேன். ஒரு 8 to 10 புதினா இலைகள். இது நல்லா கமகமன்னு வாசனை கொடுக்கும். இது புதினா இலைகள் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்து விட்டுறலாங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, நம்மளுக்கு எந்த அளவுக்கு குருமா லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம குக்கரில் சமைக்க போகிறோம். ஸோ ரொம்ப நிறையாவும் தண்ணி விட வேண்டாம். இங்கே ஒரு 250 ml தண்ணி விட்டுருக்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க.
நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்து விட்டு கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். நல்லா குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட்டை போட்டு விட்டுட்டு 2 விசிலுக்கு குக் பண்ணி இறக்கிடுங்க. சூப்பராக குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இங்கே 2 விசில் வந்தாச்சு. நல்லா அந்த ப்ரெஷர் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் திறக்கிறேன். நல்லா ஜம்முன்னு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி தூவி விட்டு கிளறி விட்டு இறக்குனா அவ்வளோதாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எதோட வேணாலும் இந்த குருமா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபியும் கூட. இப்போ முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மெயினாக தோசை மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது நல்ல பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்குன பச்சை மிளகா 3, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது போக பெப்பர் பவுடர், சால்ட் எடுத்து வச்சாச்சு. ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடை நம்ம முட்டை கலக்கி விட்டுட்டு தோசை ஊற்றலாங்க. இப்போ அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, நல்ல பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டு கூடவே சால்ட் அண்ட் பெப்பரும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு முட்டை ஊற்றிடலாம். இங்கே 2 முட்டை ஊற்றிக்கிறேன் நான். எல்லாம் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ சூடான தோசைக்கல்ல நல்லா தோசை ஊற்றி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கலந்து வச்சிருக்கிற முட்டைக்கலவையை ஊற்றி விட்டுடலாம். ஸ்பூன் வச்சு இப்படி எல்லா சைடும் முட்டைக்கலவை படுற மாதிரி பரப்பி விட்டுட்டு நல்லா சுற்றிலும் எண்ணெய் விட்டு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க, சுவையான முட்டை தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மெத்தடு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம முன்னாடியே முட்டையெல்லாம் ஒன்றும் கலக்க வேண்டாம். தோசை மேலேயே விட்டு கலக்கிடலாம். அதாவது நல்லா தோசை ஊற்றி விட்டுட்டு இங்கே 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் நல்ல பொடியாக நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு விட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நம்ம அந்த தோசை மேலேயே அப்படியே கலக்கி விட்டு பரப்பி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இது மேலே உப்பு, பெப்பர் பவுடர் தூவி விட்டு நல்லா சுற்றிலும் எண்ணெய் விட்டு பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். இது ரொம்ப ஒரு ஈஸி மெத்தடுங்க. டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நல்லா சுற்றிலும் எண்ணெய் விட்டு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடணும். அவ்வளோதாங்க, சுவையான முட்டை தோசை நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மெத்தடு பார்க்கலாம். இது பிளெயின் முட்டை தோசை. இதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் ஒன்றும் போட போகிறதில்ல. ஜஸ்ட்டு உப்பு, பெப்பர் பவுடர் மட்டும் போட்டு செய்கிற பிளெயின் முட்டை தோசை. அதே மாதிரி தோசை ஊற்றி விட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இதை ஸ்பூனை வச்சு நல்லா அப்படி பரப்பி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி தோசை மேலேயே நம்ம முட்டை கலந்து விடுறதா இருந்தால் இதில் உப்பு, பெப்பர் பவுடர் தூவி விட்டு பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். நல்லா சுற்றிலும் எண்ணெய் விட்டு பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். நான் இங்கே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் விடணும். முட்டை தோசையெல்லாம் செய்யும்போது நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்தால் அவ்வளவுதாங்க, ஜம்முன்னு நம்மளுக்கு பிளெயின் முட்டை தோசை ரெடி ஆயிருச்சு. இன்றைக்கி நல்லா 2 ரெசிபீஸ் பார்த்தோங்க. நல்ல முட்டை தோசை, நல்லா அந்த டிஃபன் கடைகளில் கிடைக்கிற மாதிரி முட்டை தோசை, அதுக்கு பொருத்தமாக நல்ல ஒரு குருமா, 2 ரெசிபி பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.